1935 ஆண்டு தேவகோட்டையில் தனது தாயின் கருவறையை பிரகாசித்த தீப்பொறி திரு சுப தின்னப்பன் அவர்கள். தமிழின் மீதான அதீத ஈர்ப்பை சிறு வயதிலேயே கண்டறிந்த இவர் தீப்பொறியை அகல் விளக்காக்கி தொடர்ந்து பிரகாசிக்க செய்தார். தமிழின் உயிர் மெய் எழுத்துக்களை இந்த தமிழன் உயிரும் உடலுமாக ரசித்து உள்வாங்கினார். பேரறிஞர்களிடம் தமிழ் கற்ற இவர் மிக விரைவில் மகுடம் சூடப்பட்டார் முனைவர் சுப தின்னப்பனாக. அதுவரை தன்னுள் இருந்த தமிழ் ஆர்வத்தை ஊட்டி வளர்த்தவர் தமிழ் இன்பத்தை பிறருக்கும் ஊட்ட துவங்கினார். தொன்மை தமிழை திண்மை தமிழாக மாணவர்களிடம் கொண்டு சேர்த்தார். எரிகிற விளக்கிற்கு தூண்டுகோலானார். தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கும் பல ஆசிரியர்கள் இவரிடம் மாணவர்களாக இருந்தவர்கள்தான். குழுவுக்கு நான் தான் வரியுரைஞராக இருக்கேன். சிங்கப்பூரில் முதல்ல பாட புத்தகங்கள் கல்வி தொடக்கநிலை உயர்நிலை இன்றைக்குமே பாடப்புத்தகங்கள் எழுதுகின்ற 2 குழு அமைத்தார். நான் வந்ததுக்கு பிறகு இந்த குழு அமைக்கப்பட்டது அரசாங்கத்தால். அந்த கல்வி அமைச்சார். அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு நான் தான் வரியுரைஞராக முழுக்க ஆசிரியராக இருந்து அங்கு உள்ள அனுபவம் பெற்ற ஆசிரியர்களை கொண்டு எளியதை திருத்தி அவர்களுக்கு ஆலோசனை கூறி வழங்குகிறேன். சிங்கப்பூரில் தமிழை கற்றுக் கொடுக்கும் முறையை மாற்றி அமைத்ததில் இவரது பங்கு அதிகம் உள்ளது. 4 சுவர்களை கடந்து இவரது வகுப்பறை அமைச்சு, அரசாங்கம், சமூகம், உலகம் என விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. தமிழின் தீப்பந்தமாக செயல்பட்ட முனைவர் சுப தின்னப்பன் அவர்களுக்கு வாழ்நாள் நல்லாசிரியர் விருது, தமிழவேல் விருது, சிங்கை செந்தமிழ் செம்மல் விருது, ஜமாலியன் விருது, கணையாளி விருது, தமிழக அரசின் அயலக தமிழர் மொழியியல் அறிஞர் விருது, மதுரை உலக தமிழ் சங்கத்தின் மொழியியல் விருது என பற்பல விருதுகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. 89 அகவையில் முனைவர் திரு சுப தின்னப்பன் அவர்கள் இந்த சமூகத்தில் கடலென திரளும் தமிழுக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இனிவரும் தலைமுறையினரின் பாட புத்தகங்களின் பக்கங்களில், கல்வி அமைச்சின் பாடத்திட்ட முறைகளில், தமிழ் நூல்களின் முன்னுரைகளில் அவர் விதையிட்ட ஒவ்வொரு மனிதரின் செயல்களில் முனைவர் சுப தின்னப்பன் அவர்களின் சரித்திரம் புகழ் பாடும். கிடைக்கப்பெற்ற கரங்களை விட கிடைக்கப் பெறும் விருதுக்கே பெருமை மிகுந்திடும் இந்த வாழ்நாள் சாதனையாளரினால். தேவகோட்டையில் பிறந்த இத்தீப்பொறி இன்று உலக தமிழ் மொழிக்கே கலங்கரை விளக்கமாய் திகழ்கிறது. இவரது திறமையால் தொன்மை தமிழுக்கு திண்மை சேர்க்கும் முனைவர் சுப தின்னப்பன் அவர்களுக்கு லிஷா தமிழ் பணி செம்மல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மறுமுடைமை சங்கம்.